ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் நாம் கேள்விப்படக்கூடிய பிரச்சனைக்குரிய காரியங்களும் நம்முடைய உள்ளத்தை கவலை கொள்ளச் செய்கின்றது. அது நம்முடைய மன சமாதானத்தை கெடுக்கிறதாகவும், தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் நிலைவரம் இல்லாதவர்களாக, தோல்விக்கு நேராக நம்மை நிலைவரமற்றவர்களாக மாற்றி தோல்விக்கு நேராக வழி நடத்துகிறதாகவும் இருக்கும். ஆகவே கவலைகளுக்கு நீங்களாகி இருதயத்தில் சமாதானத்தோடு இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகின்றார். எப்படி கவலைகளும் பிரச்சனைகளும் வரும்பொழுது மன சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு இதற்கு முந்தின வசனம் நமக்கு வழிகாட்டுகின்றது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்பதுதான் அந்த அறிவுரை. நாம் சந்திக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் குறித்து கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துவோமானால், ஆண்டவர் நமக்கு அதை தொடர்ந்து பண்ணி இருக்கின்ற வாக்குத்தத்தம் என்னவென்றால், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்பதே. ஆகவே நம்பிக்கையற்ற பிற மனிதர்களைப் போல கவலையோடும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் நடந்து கொள்ளாமல், நம்பிக்கையோட கர்த்தருக்கு அந்த காரியங்களை தெரியப்படுத்துவோம், தேவ சமாதானத்தோடு வாழ்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலேயும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று எங்கள் மேல் நீர் வைத்திருக்கக்கூடிய மேலான உம்முடைய திட்டத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களை குறித்தும் உம்மிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உமக்கு தெரியப்படுத்துகின்ற நல்ல ஜப வாழ்க்கையில் உறுதிப்பட்டிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் முன்னேறி செல்ல பலப்படுத்தி அருளும். ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.